ஒரு முறை அவ்வையார் முருகனின் அருளை பெற ஆன்மீக பயணம் மேற்கொண்டிருந்தார். நீண்ட பயணத்தால் மிகுந்த களைப்புற்ற அவர் ஒரு நாவல் மரத்தடியில் அமர்ந்தார். இந்த முருகனை நான் எப்படி சந்திப்பேன், அந்த நாள் எப்போது வரும் என்று தனக்குத்தானே புலம்பிக் கொண்டிருந்தார். பசியும் அவரை வாட்டியது. அப்போது நாவல் மரத்தின் மீது முருகன் ஒரு ஆடு மேய்க்கும் சிறுவனின் வடிவில் தோன்றினார். என்ன பாட்டி, தனியாக புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார். அவ்வையார் தனது பெருமைகளை எடுத்துரைக்க தொடங்கினார். நான் தமிழில் பல பட்டங்களை பெற்றவள், தமிழ் தொண்டுகள் பல செய்து வருகிறேன் என்றார். அனைத்தையும் பொறுமையாக கேட்ட சிறுவன் அவ்வையாரின் தமிழ் புலமையை சோதிக்க விரும்பினான். பாட்டியின் பசியை புரிந்து கொண்ட சிறுவன், பாட்டி, களைப்பாக இருக்கிறீர்கள், சாப்பிட நாவல் பழம் வேண்டுமா என்று கேட்டான். பாட்டியும் சம்மதித்தார். அப்போது சிறுவன் கேட்டான், சுட்ட பழம் வேண்டுமா, சுடாத பழம் வேண்டுமா? பாட்டிக்கு ஆச்சரியம். சிரித்துக்கொண்டே, அது என்ன சுட்ட பழம் சுடாத பழம் என்று கேட்டார். சிறுவன், அதுவும் உங்களுக்கு தெரியாதா என்ன? சரி, உங்களுக்கு என்ன பழம் வேண்டும் என்று கேட்டான். பாட்டி, சரி, சுடாத பழமே கொடு என்றார். சிறுவன் நாவல் மரத்தை அசைக்க பழங்கள் மண்ணில் விழுந்தன. அவ்வையார் அந்த பழங்களை எடுத்து அப்பழத்தில் ஒட்டியிருந்த மண்ணை தன் வாயால் ஊதினார். இதை கண்ட சிறுவன், என்ன பாட்டி, பழம் சுடுகிறதா என்று கேட்டான். அவ்வை ஒரு நிமிடம் நிலை குலைந்து போனார். இவ்வளவு அறிவுமிக்க சிறுவனை கண்டு வந்திருப்பது முருகனே என்பதை அவர் உணர்ந்து கொண்டார். தமிழில் நான் தான் எல்லாம் என்ற அவ்வையாரின் ஆணவத்தை நம் தமிழ் கடவுள் முருகன் மிக அழகாக புரிய வைத்தார். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முருகனின் அருளால் உங்கள் குடும்பத்தில் ஆரோக்கியமும் செல்வமும் பெருகும். ஓம் சரவண பவ.